டெல்லி சாணக்கியபுரியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் புதிய கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கை நாட்டினார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லி சாணக்கியபுரி பகுதியில் புதிதாக கட்டப்பட உள்ள தமிழ்நாடு இல்லத்தினுடைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்தார் தற்பொழுது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின். காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த விழாவில் டெல்லியிலிருந்து திமுகவுடைய நாடாளுமன்ற எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்களும் இதில் பங்கேற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்த பழைய வைகை தமிழ்நாடு இல்லத்திற்கான அந்த ஒரு புதிய கட்டிடங்கள் என்பது அதற்கான ஒப்புதலானது வழங்கப்பட்டு தற்பொழுது பணிகளானது தொடங்கியுள்ள நிலையில் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார். இந்த கட்டிடப் பணிகள் அடுத்த 1.5 ஆண்டு காலத்தில் முழுவதுமாக முடிக்கப்படும் என்றும் தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதற்கான பணிகளையும் துரிதப்படுத்துவதற்கான ஒரு உத்தரவை தற்பொழுது பிடபிள்யூடி துறையினுடைய அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை பொறுத்தளவில் டெல்லியில் உள்ள சாணக்கியபுரி பகுதியில் அந்த தமிழ்நாடு இல்லத்தினுடைய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த ஒரு நிகழ்வில் இந்த தற்போது அடிக்கல் நாட்டு விழாவானது பங்கேற்றிருக்கிறது. திமுக மூத்த தலைவர்களான ஆர் ஆசாத், திருச்சி சிவா, டி.ஆர். பாலு உள்ளிட்ட திமுக எம்பிக்களும் கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சியினுடைய எம்பிக்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளார்கள். மிக முக்கியமாக கலைஞர் கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்டிருந்த அந்த பழைய கட்டிடத்தினுடைய சிதிலமடைந்ததை அடுத்து அதனை இடித்து புதிதாக கட்டுவதற்கான ஒரு உத்தரவிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்து சுமார் 250 கோடிக்கும் அதிகமான ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கட்டிடமானது கட்டப்பட உள்ளதாகவும் அதற்கு பின்னர் விரிவாக்கம் என்பது புதிதாக நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது தமிழ்நாடு அரசாங்கமானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. பலம் சுசித்ரா, தற்போது ஏற்கனவே தமிழ்நாடு இல்லம் அங்கு இருக்கிறது, அதற்கான செயல்பாடுகள் இருக்கிறது. இந்த புதிய தமிழ்நாடு இல்லத்திற்கான சிறப்புகள் என்னென்ன, அதில் என்னென்ன மாதிரியான வசதிகள் ஏற்படுத்தப்படும்? பல 3 கட்டங்களாக 3 பிரிவுகளாக இந்த தமிழ்நாடு இல்லமானது கட்டப்பட்டது. 2 இல்லங்கள் வந்து அரசினுடைய அதிகாரம் பெற்று இயங்கி வந்தாலும் அதில் வைகை இல்லத்தை இடித்து விட்டுதான் புதியதாக கட்டிடம் கட்டுள்ளார்கள். மிக முக்கியமாக விவிஐபிகளுடைய அந்த சிறப்பு சூட்டுகள், அவை மட்டுமல்லாமல் ஊழியர்கள் மற்றும் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகள் வந்தால் தங்குவதற்கான அந்த அறைகள், அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு இல்லத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கான அந்த ஸ்டாஃப் குவார்டர்ஸ் உள்ளிட்ட 3 பகுதிகளாக இந்த ஒரு கட்டிடமானது கட்டப்படுகிறது. சுமார் 3 பிளாக்குகளாக கட்டப்பட்டு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும், அவை மட்டுமல்லாமல் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு வாழ் மக்களுக்கான அந்த ஒரு சிறப்பு கலை இலக்கிய மன்றம் மற்றும் மாணவர்களுக்கான சிறப்பு வகுப்புகள் ஆகியவற்றை நடைபெறும் வகையிலான சிறப்பு அரங்கங்களும் இந்த கட்டிடத்தில் அமைய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கலையரங்கம், மீடியாவிற்கான அந்த மீடியா சென்டர் மற்றும் தகவல் அறியும் அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி வரும் பொதுமக்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யும் வகையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட அறைகளும் இந்த ஒரு மானிய விலையில் இந்த அறைகளானது ஏற்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக செய்துள்ளது. அதற்கான கட்டுமான பணிகள் தான் இன்னும் சற்று ஒரு சில வாரங்களில் தொடங்கும் என்றும் அதற்கான அந்த ஒரு அடிக்கல் நாட்டை இந்த அதிகாரப்பூர்வமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.